Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th biology and pure science botany ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு டவுட் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பயாலஜி அண்ட் பாட்னி ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஜ் வைஸ்மா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு புக் பேக்கில் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கம்மியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? படம் வரைந்து பாவம் குறி அப்படிங்கிற வினாக்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இன்டீரியராக கேட்குற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நமக்கு வந்து பயோபாட்னியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் பாட்னியாலும் சரி, தேர்ட் லெசனில் வேரின் பகுதிகள் அப்படின்னு இருக்குது. ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் இதுதான் புக் பேக்கு. இது நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டயக்ராம் ப்ரைமரியாக நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அஞ்சாவது லெசன். ஸோ இந்த அஞ்சாவது லெசனில் பார்த்தீங்கன்னா மலரோட வரைபடம் ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு நாலாவது லெசன்லுமே மலரோட வரைபடம் இருக்குது. ஐபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ் இருக்குது, இக்ஸோரா காக்சினியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டயக்ராம் இருக்குது. ஃபோர்த் லெசனில் அதையும் வரைஞ்சி பார்த்துருங்க. ஃபிஃப்த் லெசனில் பியூர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டயக்ராமுக்கு மேலே வரும். அதே மாதிரி பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயக்ராம் இருக்குது. கிளைட்டோரேட் டெர்னேஷியா, டாட்ரா மெட்டலு, அதுக்கடுத்து அல்லியம் சீப்பாவோட டயக்ராம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி. அதுக்கடுத்து 6வது லெசனில் பார்த்தீங்கன்னா தாவர செல். இது ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பிளான்ட் செல்லோட டயக்ராம் கொஷின். சரிங்களா? இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் மைக்கோபிளாஸ்மா அந்த டயக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரைமரியாக எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து டயக்ராம் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா 9th லெசனு. ஸோ இங்கே வந்து வேர், தண்டு, இலை, அதாவது ரூட்டு, லீஃபு, ஸ்டெம்மு, இதோட அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளமைப்பியல் தகவமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ உள்ளமைப்பியல் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதில் டயக்ராம் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் வச்சு கேட்கலாம். இது எல்லாமே ப்ரைமரியானது. ஸோ அடுத்து லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ண கொஷின்ஸில் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்லேயே 3 வைரஸும் போட்டிருப்பாங்க. டிஎம்இ, T4. ஏன்னா டிஎம்இ 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி T4 பாக்டீரியா பேஜ் இது எல்லாமே பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எல்லாமே இது வரைக்கும் கேட்கல. இந்த டயக்ராம் எல்லாமே இது வரைக்கும் கேட்கல. மைக்கோபிளாஸ்மானா என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து பார்த்துங்க. இது ஃபர்ஸ்ட் லெசனில். அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வகை. ஸோ ஸ்டீலை பற்றி கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பிளக்டோ ஸ்டீலு, யூ ஸ்டீலு, இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே வட்டம் போட்டு வரைஞ்சி பார்க்குற மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் டயக்ராம் என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்துங்க. ஸோ பியூர் சயின்ஸ் பாட்னியாக இருந்தீங்கன்னா இந்த சைக்கஸ் கூட்டிலை காம்பு. சரிங்களா? சைக்கஸ் காம்பவுண்ட் லீஃப்னு இருக்கும். இது வந்து புக் பேக்கில் நமக்கு இருக்கிறது. அதனால் இது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. ஸோ செகண்ட் லெசனில் நிறைய டயக்ராம் இருக்குது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா வேரின் பகுதிகள். இது நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இலை வந்து ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இலையோட படம் வரைந்து அதோட பாகம் குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு புதுசாக போய் படிச்சுட்டு வரணும்னு தேவையில்ல. நம்ம எப்பயுமே சும்மா உட்காந்துருந்தா இந்த மாதிரி வரைஞ்சி பார்ப்போம். அதில் வந்து இலை காம்பு எது, இலை தாள் எது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ 4 and 5 பொறுத்த வரைக்கும் மலர் வரைபடம் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. 4th லெசனில் ஒரு சில டைம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம். சரிங்களா? அதை வந்து படம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூலக வட்டம் அதை வந்து என்ன பண்ணுங்க, படம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆண்ட்ரேஷியம், கைனேஷியம் அப்படிங்கிறது அதை வந்து பார்த்துங்க. ஸோ 6th லெசன் அப்படிங்கிறது டயக்ராமுக்குனே இருக்கக்கூடிய லெசனு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 6th லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் வரைஞ்சி பார்த்துங்க. தாவர செல் படம் ப்ரைமரியாக. அதுக்கடுத்து சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட்டு, பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கோல்கை உறுப்பு, கோல்கை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? அதனால் குரோமோசோம் என்ன பண்ணிங்க, வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது பாலிட்டீன் குரோமோசோமு, லேம்ப்ரஸ் குரோமோசோமு. ஸோ இந்த வாட்டி இது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாலிட்டீன் குரோமோசோம், இலக்கு தூரிகை குரோமோசோம் சொல்லுவோம். அதை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனில் வந்தீங்கன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ. சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்துங்க. ஏன்னா இது வந்து தூது ஆர்என்ஏ கேட்டிருக்காங்க. டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க.
ஸோ அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்த்தண்டு இலை உள்ளமைப்பு அது வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து வாஸ்குலார் கட்டுரை நிறையா இருக்குது. வாஸ்குலார் பண்டில் சரிங்களா, திறந்த வாஸ்குலார் பண்டில், மூடிய வாஸ்குலார் பண்டில் இது எல்லாமே இருக்குது. அது வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆக்குத்திசு இது எல்லாமே இருக்குது சரிங்களா. ஆக்குத்திஸோட அந்த படம் அது வந்து வரைஞ்சி பார்த்துங்க. மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட படம் வந்து என்ன பண்ணிங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தோன்னா ஸ்ட்ரொமேட்டா இலை துளை அப்படின்னு சொல்லுவோம். அது வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஹைடடோடு படம் இருக்கும், அதை வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ 10th லெசன் வந்தீங்கன்னா டைலோசஸ் சரிங்களா, டைலோஸ்கல் அப்படிங்கிறது இதுதான் பாட்னியில் இருக்கிறது. இதை தாண்டி நிறைய இருக்குது சரிங்களா. ப்ரைமரியாக இது எல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாலஜி. ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சுவாலஜிலையுமே அதே மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மினிமமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ செகண்ட் லெசன் சரிங்களா, செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா ஈரடுக்கு மூவடுக்கு உயிரிகள்னு இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து மாதிரி முதுகுநாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டேட்டோட டயக்ராம் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துருங்க. ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா எபித்தீலியல் திசோட வகை சரிங்களா. என்னென்ன எபித்தீலியம் இருக்கோ அந்த திசுக்கள் எல்லாமே என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க டயக்ராம் வச்சுருக்காங்க. காலம்னார் டிஷ்யூ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கடுத்து ஏரியோலார் டிஷ்யூ இதுவும் தேர்ட் லெசனில் பார்க்கலாம். இந்த ஏரியோலார் டிஷ்யூ கூடயே ஒரு 2-3 டிஷ்யூ இருக்கும் சரிங்களா, அதையும் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தீங்கன்னா சுவாசம் நடைபெறும் முறை ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதை வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 7வது லெசன் வந்தீங்கன்னா பிளட் செல்லு எல்எஸ் ஆஃப் ஹார்ட்டோட டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா எல்எஸ் ஆஃப் கிட்னி சிறுநீரகத்தோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. 10th லெசன் வந்தீங்கன்னா பிரெயின் மூளையோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து டிஎஸ் ஆஃப் ஐ சரிங்களா, கண்ணோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து தண்டு ஓடத்தோட டயக்ராம் வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துங்க. நியூரானோட டயக்ராம் ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. இதெல்லாமே ப்ரைமரியாக இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே இதில் தவளையை பற்றி வரக்கூடிய டயக்ராம் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து கரப்பாம்பூச்சி இருக்குது சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க காக்ரோச் அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு தவளையோட செரிமான மண்டலம் இதெல்லாமே என்ன பண்ணிங்க வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட்லி டயக்ராம் கொஷின்ஸ்னு 11th எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் பரபரப்புங்கிற மாதிரி பக்கத்துக்கு பக்கம் வெறும் டயக்ராம் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எங்கெங்கே டயக்ராம் இருக்கோ அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கான கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பயாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லாமே A to Z அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.